விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. இப்பயிரை கண்ணீரால் காத்தோம். கருக திருவுளமோ, கருக திருவுளமோ என்றால் அது கருகி போய் அழியறதுக்கு நீங்க நினைக்கிறீங்களா? கடவுளை பார்த்து சொல்றாரு சர்வேசம். எண்ணமெல்லாம் நெய்யாக, எண்ணமெல்லாம் எண்ணம் நாம் நினைப்பது எண்ணமெல்லாம் நெய்யாக எம் எம் உயிரினுள் வளர்ந்த என்னுடைய உயிரினுள் வளர்ந்த வண்ண விளக்கு, வண்ண விளக்கு அந்த வடிய திருவுலகம் அது வடிஞ்சு போகிறதுக்கு ஆசைப்படுறீங்களா? திருவுலகம் அப்படி நடக்குமா அப்படின்னு உருக்கமா அந்த பாடல் போகுது. நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க பாரதியார் பாடல். ஆக எனக்கும் செயல் தலைவருக்கும் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் முழுசும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் போலீஸ்காரர்களை காவல்துறை தான் சொல்லுவாங்க, காத்து போகாத இடத்துக்கெல்லாம் காவல்துறை போகும்னு. காத்து அதே மாதிரி தான். நீங்க சடைச்சவங்க அல்ல, ஊடகம். அதிலும் இன்றைய நவீன ஊடகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அது முன்ன ஊடக நண்பர்கள் நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னால் உட்காந்து எல்லாம் எழுதுவாங்க. நான் நிறுத்தி சொல்லுவேன், அது எழுதுற காலம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டா தூக்கிட்டு வரீங்க, கேமரா அது இது கைபேசி பாருங்க எத்தனை. ஆக சிறந்த ஆளுமைகள் உள்ள, சிறந்த ஆளுமைகள் உள்ள 2 பேருடைய சமரச பேச்சுவார்த்தை. அவர்கள் இங்கே வந்தார்கள், நான் அங்கே போனேன், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியில் டிராவில் முடிஞ்சு போச்சு. டிரா ஒரு முடிவுக்கு வரல. இதுக்கு முன்னால பஞ்சாயத்துகள் நடந்தது. 14 பஞ்சாயத்துகள் என்றால் நாம் தொடங்கிய 34 அமைப்புகள், நான் தொடங்கிய 34 அமைப்புகள். அந்த 34 அமைப்புகளிலே 1-2 பேரை 4 பேரை எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க. அழகா இதுதான் தலைவிதி என்பதோ என்று எண்ணிக்கொண்டு அதையும் ஏற்றுக்கொண்டேன். இந்த 14 பஞ்சாயத்துக்காரரும் நான் தொடங்கிய 34 அமைப்புகளில் இருந்து வந்த 14 பஞ்சாயத்துக்காரர்களும் என்ன அதிசயம், ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள். ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள். நீங்க கேட்கணும், என்ன தீர்ப்பு கேளுங்க. என்ன தீர்ப்பு என்றால், நான் இங்கே இருந்து கொண்டு கட்சியை வளர்ப்பது, அவர் வெளியிலே போய் மக்களை பார்த்து கட்சியை அவர் மக்களை பார்ப்பது என்ற தீர்ப்புதான். 14 பஞ்சாயத்துகளோடு நான் சொன்னேன்,
அதுவும் ஒரு பஞ்சாயத்தாக ஆகியது. அதில் வந்த ஒருவர், சார் இது ஒன்றும் பஞ்சாயத்து அல்ல, நான் பஞ்சாயத்து பேசுகிற ஆளும் கிடையாது அப்படின்னாரு. உண்மை. ஏதோ யாருக்கு நேரம் சரியில்லையோ, இப்போ பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க, எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க அப்படின்னு நன்றாகவே இருந்தது அவர்கள் சொன்னது. அந்த இருவர் யார் என்று உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயாராக தான் கூறினேன். அதற்காக கௌரவ தலைவர், சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர், இவர்கள் இருவரையும் நீங்கள் போய் நாளை காலை பார்த்து விட்டு வாருங்கள். நான் சொல்வது, இந்த மாநாட்டிற்கு முன்னாலே 15 நாட்களுக்கு முன்னாலே பார்த்து விட்டு வாருங்கள். நான் தலைவர் பதவி விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நான் காலையிலே உங்களை பார்க்க வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதெல்லாம் வர வேணாம், போன்லேயே சொல்லுவோம். போன்ல சொல்றது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. போன்ல சொல்றது நாங்கள் வந்துடுறோமேனு சொன்னோம். முடியாது, ஐயா எழுதியே கொடுக்குறேன்னு சொல்றார். இந்த பஞ்சாயத்து என்ற மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்குறார், கையெழுத்து போட்டு. அவரை நம்ப முடியாது, அவரை நம்ப முடியாது. ஆக நான் தயாராக இருந்தும் அப்படி நடந்தது. அப்புறம்தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து, நீயா நானா பார்த்துடுவோம் அப்படி என்று அந்த முடிவுக்கு வந்து இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாம் எனக்கே வேண்டும். இந்த ராமதாஸ் ஒன்று பக்கம் இருக்கானே, அவன் பேரை தானே பின்னால போட்டுக்கிறோம். அவனுக்கு என்னதான் கொடுக்குறதுன்னு கேட்கும்போது, இந்த நிறுவனர் ராமதாசா அவருக்கு கேட்ட சாதித்து உள்ள பேரன் பேத்திகளோட விளையாடிட்டோம் என்று சொல்ல கேட்டு, நான் கேட்ட சாத்திட்டு என் உயிருள்ள வரை இருக்க முடியாது. ஏனென்றால் நான் அப்படி பழகி போறேன். என்னை பார்ப்பதற்கு வருகிறவர்கள் அப்பாயின்மெண்ட், நாளைக்கு நாளைக்கு வரணும், யார் வந்தாலும் பார்ப்பேன். நேற்று மட்டும் எத்தனை பேரை பார்த்தோம் தலைமை செயலர் சொல்லு? 800. நேற்று 300 பேர். இப்படி அவமானம் வந்திருப்போம். அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. போன்ல பேசணுன்னாலும் எழுப்பா, இந்த தலைவலிகளை நானே எடுப்பேன், நானே பேசுவேன். அதுக்காக தான் வேற யாரும் தொடக்கூடாது. இப்படியெல்லாம் மக்களோடு நான் 46 வருடங்களாக பழகி வருகிறேன். அவர்கள் என்னை
உயிராக நினைக்கிறார்கள். நான் அவர்களை உயிருக்கும் மேலாக அவர்களை தெய்வங்களாக என்னுடைய பாட்டாளி சொந்தங்களை நான் நினைக்கிறேன். அவர்கள் என்னை குலதெய்வம் என்று நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். நான் அதற்கும் மேலே ஒரு படி போய் அவர்களை என்னுடைய வழிகாட்டிகளாக, தொண்டர்களாக அல்ல, வழிகாட்டிகளாக என்னோடு ஒன்றிணைந்த அந்த உயிர்களை நான் நேசிப்பதை வார்த்தையாலே சொல்ல முடியாது. நாற்பத்தி 6 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி கட்டி காத்த கட்சியில் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையேற்க எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது. ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து கட்டிய கட்சி என்ற மாளிகையில், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாளிகையில் நான் குடியமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.